இதுதான் கார்த்திகையிலேயே மேஷ கார்த்திகைக்கும் ரிஷப கார்த்திகைக்கும் உண்டானதான வித்தியாசம். சரிங்களா? சும்மா ஒரு பிட்டு சொல்லியிருக்கிறேன், ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். நிறைய இருக்குது. ஒரு டாஸ்க்கு, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா இவங்க இந்த ப்ராஜெக்டாகவே மாறிடுவாங்க. முழுக்க முழுக்க தன்னை அப்படியே உள்ளே இறக்கி தானே அதுவாக மாறி அதை எவ்வளவு செம்மையாக செஞ்சு அங்கே ஒரு நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமோ அதை அழகாக பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க தூங்கவே மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சிஸ்டம், ஐடி, இதில் டிஎல்ஆர் இருக்காங்க இல்லையா, டீம் லீடரு, மோஸ்ட்லி பாருங்கள் கன்னி உத்தரத்தோடு சம்மந்தத்தில் இருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை யார் பார்த்தாங்கங்கிறது இல்லை, ஒருத்தர் பார்த்தாலே போதும். சார் உத்தரத்தை சனி பார்த்துட்டாரு, உத்தரத்தை குரு யாரோ ஒருத்தர் பார்த்துட்டார் இல்லையா, அப்போ அந்த உத்தரம் 2ஆம் பாதத்தையோ 3ஆம் பாதத்தையோ 4ஆம் பாதத்தையோ ஒரு கிரகம் பார்த்துருச்சு இல்லையா, அந்த நட்சத்திரத்தை அது நம்ம கிரேடுக்கு இது ஆகாது. வேலை செய்யவே மாட்டாங்க. செய்வாங்க, அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் வேறு வழியே இல்லைன்னு செய்வாங்க. இவங்க இன்ட்ரெஸ்டடாக இறங்குவாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த உத்திராடம் தனுசில் இருக்குது, அந்த உத்திராடம் மகரத்தில் இருக்குது. அப்போ அந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு செட்டன் லிமிட்டுக்கு கீழே இவங்க தனுசு உத்திராடம் வரமாட்டாங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிட ஆசான் திரு பிருகு பிரபாகரன் சார் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் அருமை சகோதரி சத்யா அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். வணக்கம் சார். சார், நம்ம நிகழ்ச்சியில் ஆல்ரெடியே நம்ம நட்சத்திரங்களை பற்றி நிறைய பேசியிருந்தோம். நிறைய நட்சத்திரத்தோட பயன்களை அவங்களுடைய குவாலிட்டிஸை நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க. அதில் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. சார், என்னோட கேரக்டர் அப்படியே சொல்லியிருக்கீங்க சார், என் வாழ்க்கை இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சில பேர் சில ஏக்கங்களும் பட்டிருந்தாங்க. ஏன் எங்கள் நட்சத்திரத்தை விட்டுட்டீங்க, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், இந்த நட்சத்திரத்தை விட்டுட்டீங்களே, அந்த நட்சத்திரத்துக்கு விட்டுட்டீங்களே, விடுபட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார், விடுபட்ட நட்சத்திரங்களை பற்றி? நட்சத்திர சித்தாந்தம் என்கின்றதான தலைப்பில் போன முறை உங்களுக்கு நான் பேட்டி அளித்த போது ஒரு சில நட்சத்திரங்களை பற்றி, குறைந்தது ஒரு 6-7 நட்சத்திரங்களை பற்றி தெளிவாக பேசணும். அதில் சும்மா டச் பண்ணோம், தெளிவாக பேசணுங்கிற வார்த்தை கூட தவறு, அதை தொட்டுட்டு போகணும், அவ்வளோதான். உள்ளே போனால் நிறைய இருக்கும், நிறைய சொல்லலாம். அந்த அமைப்பில் நானும் கூட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஏன் நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்கள் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, எங்களுக்கு அதான் சொல்லுங்கள் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், 27 நட்சத்திரங்களை பற்றியும் 108 பாதங்களை பற்றியும் அவ்வளோ தெளிவாக நம்ம பொதுவாக பேச முடியாது. அவசியம் நீங்கள் ஒரு முறை அந்த வகுப்பில் அமர்ந்து அந்த செய்திகளை எல்லாமே நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும் கிளாஸு. 3 நாள் வகுப்புகள், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 9 மணி நேரம் 9.5 மணி நேரம் வகுப்பு நடக்கும். நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதே சொல்லிடுவேன். மார்னிங் 9 to ஈவினிங் 8. பிரேக் ஹவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா மினிமம் 10 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். அந்த 30 ஹவர்ஸ் கிளாஸில் கூட அந்த கிளாஸை முடிக்க முடியாத சூழல் வரும், அந்த சிலபஸை முடிக்க முடியாத சூழல்லாம் வந்திருக்குது. அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, இது என்ன சார் போய்கிட்டே இருக்குது, பேச பேச போயிட்டே இருக்குது, நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, விடாமல் பேசுகிறீங்க, ஆனாலும் சப்ஜெக்ட் நகர மாட்டேங்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்காட்டி அந்த நிகழ்வுகள், அவங்க வாழ்வில் அவர்கள் அனுபவித்தது, அவர்கள் தன்னை வெளிப்படுத்தியது. நான் பெரிய அரசியல் தலைவர்களும் எடுத்து பேசுவேன். ஆமாம், நம்ம நிகழ்ச்சியிலேயே திரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அரசியல் தலைவர்களோட ஜாதகங்கள்லாம் எடுத்து வச்சு பேசுவேன். அதுவும் இப்போ சமீபமாக நம்மோடு வாழ்ந்தவங்களை பற்றி பேசுகிற போது அது நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஒரு நிரூபணமாக கிடைக்கும். எப்போவோ ஒரு 600 வருஷம் முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும்போது தெரிஞ்சவங்களுக்கு அதை பற்றி தெரியும், தெரியாதவர்களுக்கு அதை பற்றி நம்ம பெருசாக சொல்லி நிரூபிக்க முடியாது. நம்மோடு நம்ம காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள், அவங்க அரசியல் சார்ந்தவர்களா ஆன்மீகம் சார்ந்தவர்களா யாரோ ஒருத்தர், அவங்கள எடுத்து இவங்க ஜாதகத்தில் இப்படி ஒரு நட்சத்திரம், இப்படி ஒரு தன்மை, இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது, இவர்களை இப்படித்தான் வெளிப்படுத்தினார்கள்
அப்படி தான் அது இயங்குச்சு அப்படின்னு சொல்கிற போது அந்த நிரூபணம் வந்து ரொம்ப ஆணித்தரமான தன்மையில் இருக்கும். அவர்கள் கிட்டத்தட்ட அதை மறக்காத போயிடுவாங்க. அது மறக்காமல் மனசில் பதிஞ்சிரும். இந்த ஒரு பெரிய அரசியல் தலைவர், இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நின்னது, இவங்க பேசிக் கேரக்டரே தான் அப்படின்னு சொல்கிற போது அது மறக்குமா? அப்போ மறக்காது. அந்த மாதிரி அமைப்பில் நாங்கள் நிறைய என்ன செய்வோம், அப்படி வந்து எடுத்துக்காட்டுகள் சொல்லி 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 ஒவ்வொரு நட்சத்திரமாக நகர்த்துவோம். அதில் கூட நான் முத்தாய்ப்பாக எங்கிட்ட படித்தவங்க சொல்லுவாங்க, சார் நான் வந்து அஸ்ட்ராலஜர் தான், நிறைய பேர்த்து போய் படிச்சிருக்கிறேன், நான் படித்ததெல்லாம் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கிறேன். நட்சத்திர சித்தாந்தம் வகுப்பு வந்து உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அதிகபட்சமாக கை கொடுக்குறது அந்த சப்ஜெக்ட் தான். மற்ற சப்ஜெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதிகபட்சமாக கை கொடுக்குறது அந்த சப்ஜெக்ட் தான். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, 108 பாதங்கள், அஸ்வினி 1லேருந்து ஆரம்பித்தா ரேவதி 4ன்னு முடிக்கிற போது 108 பாதங்கள். ஒவ்வொரு பாதத்துக்கும் 2 மெசேஜ் கொடுப்போம். அப்போ என்னாச்சு, 216 மெசேஜ் கிடைக்கும். என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் சென்னையில் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லிகிட்ருக்காரு. அவர் சொல்வார், ஒரு ஜாதகம் வந்தால் சார் அதில் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நிற்கும், ஒவ்வொரு பாதத்தில் நிற்கும். நான் மெயினாக அந்த புக் எடுத்து அந்த 9 கிரகங்களும் 9 நட்சத்திர பாதத்தில் இருக்கும் இல்லையா, அந்த குறிப்பிட்ட பாதங்களுக்கு உண்டான 2 மெசேஜ் எழுதிக்குவேன், அதையே வாழ்த்து விட்ருவேன். அக்யூரேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது நீங்கள் சொன்னதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு எளிமையான தன்மையில் நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் தந்திருக்கீங்க, பாராட்டுதலுக்குரியதுன்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் தருவது நமக்கு இன்னும் இதுக்குள்ளே போய் இன்னும் நிறைய மெசேஜஸ் எடுக்கணும். அந்த தன்மையில் இப்போ கார்த்திகை பற்றி பேசணும். மேஷத்திலும் கார்த்திகை இருக்குது, ரிஷபத்திலும் கார்த்திகை இருக்குது. சும்மா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், மேஷத்தில் கார்த்திகை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை. டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா டயட் கண்ட்ரோலில் போயிடுவாங்க. உணவை கட்டுப்படுத்தி அந்த நோயிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்வார்கள், அதிகபட்சம் வெளியில் வந்துடுவாங்க. இதே ரிஷப கார்த்தி என்ன செய்யும், உணவை மாற்றிக்கிட்டே இருக்கும். உணவை மாற்றிக்கிட்டே இருந்து கடைசியில் வேற ஒரு பெரிய பிரச்சனை வந்து தானும் சிரமங்களை சந்தித்து தன்னை சார்ந்தவர்களுக்கும் சிரமம் கொடுப்பாங்க. இது வந்து ரிஷப கார்த்திகை. இது நாங்கள் பல இடங்களை நாங்கள் பார்த்துருக்கோம், நிரூபிச்சிருக்கிறோம். மேச கார்த்திகைக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு, ஹெல்த்தில் ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் டயட்லாம் கண்ட்ரோல் பண்ணு டாக்டர் சொல்கிறாருன்னா டக்குன்னு இறங்கிடுவாங்க. உடனே இறங்கி என்ன பண்ணிடுவாங்க, அது டயட்டில் கண்ட்ரோல் பண்ணி நம்ம மேலே வரணும், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடணுங்கிற சிந்தனை வந்துடும். அதில் ஸ்டபானாக நிற்பாங்க. ரிஷப கார்த்தி என்ன பண்ணு தெரியுங்களா, அவங்க கொடுக்குற அந்த டயட்டெல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு வந்து ஒரு 5 அல்லது 6 நபர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது எப்படிங்க இந்த டயட்டை மாற்றினா எப்படி இருக்கும், அது செஞ்சால் எப்படி இருக்கும், இப்படி இருக்குன்ட்டு 5-6 பேர்த்திட்ட முடிவுகள்லாம் கேட்டுட்டு இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்க தனியாக ஒரு முடிவு எடுத்து உணவு பழக்கத்தை டயட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இவங்க டயட்டையே மாற்றுவாங்க. மாற்றினா அது வேற ஒரு எஃபெக்டை கொடுக்கும், வேற ஒரு பிரச்சனையை தரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சிரமத்துக்கு ஆளாகி தன்னை சார்ந்தவர்களும் சிரமத்துக்கு ஆளாக்குவார்கள். இதுதான் கார்த்திகையிலேயே மேஷ கார்த்திகைக்கும் ரிஷப கார்த்திகைக்கும் உண்டானதான வித்தியாசம். சரிங்களா? சும்மா ஒரு பிட்டு சொல்லியிருக்கிறேன், ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். நிறைய இருக்குது, ஜஸ்ட் ஏ மெசேஜ், அவ்வளோதான். உத்தரம் அதே மாதிரி 2 இடத்துல இருக்குது, சிம்மத்தில் இருக்குது, இது சூரிய நட்சத்திரம் தான், அதுவும் சூரிய நட்சத்திரம் தான். பாதங்கள் நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் தான், பாதங்கள் வந்து பிரிஞ்சு விழுந்திருக்கு. ஒரு நட்சத்திர பாதம் மட்டும் ஒரு வீட்டில் விழுந்துருச்சு, மீதி 3 பாதங்கள் அடுத்த வீட்டில் விழுந்திருக்கு, அவ்வளோதான். இதில் என்ன சொல்லணும்னா, உத்தரம் 1 அப்படிங்கிறது எப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு ப்ராஜெக்டு, ஒரு டாஸ்க்கு, ஒரு ப்ராஜெக்டு கொடுத்தா இவங்க இந்த ப்ராஜெக்டாகவே மாறிடுவாங்க. முழுக்க முழுக்க தன்னை அப்படியே உள்ளே இறக்கி தானே அதுவாக மாறி அதை எவ்வளவு செம்மையாக செஞ்சு அங்கே ஒரு நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமோ அதை அழகாக பண்ணிவிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க தூங்கவே மாட்டாங்க. நீங்கள் கூட சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாமான்னு நினைக்க. அப்படிங்கும்போது பேஸாகவே உங்களுக்கு அடிப்படையிலேருந்து ஒரு சும்மா ஒரு 10th ஒரு 11th ஒரு 12th அந்த லெவல் வரும்போதே ஒன்றும் இல்லை, உங்களை கூப்பிட்டு உங்கள் டீச்சர் சொல்கிறாங்க, நீ தான் இந்த கிளாஸ் பீப்புள் லீடர், நீ தான் சிபிஎல்,
அப்படின்னா உடனே என்ன செஞ்சிருவீங்க, நீங்களே டீச்சராக மாறிடுவீங்க. ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்க, கவர்ன் பண்ணிக்கோ, இவங்களை பார்த்துக்கோ, இவங்களை உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ, அதுதானே சிபிஎல். பட் அத்தாரிட்டி வேறவங்க தானே. நீங்களே டீச்சராக மாறிடுவீங்க, முடிஞ்சால் நீங்களே குச்சி எடுத்துருவீங்க கையில். அப்போது அந்த கேரக்டராகவே மாறக்கூடியது, முழுக்க முழுக்க தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது, தன்னை அர்ப்பணிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். அந்த ப்ராஜெக்டை, அந்த டாஸ்க்கு முடித்து கொடுக்குற வரைக்கும் ஓயாது சிம்ம உத்திரம். கன்னி உத்திரம் என்ன பண்ண தெரியுமா, இதற்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் என சொல்லி கண்டு அவர்களிடத்திலே அதை பிரித்து கொடுத்து விட்டு இது வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன பண்ணிகிட்ருக்கோம், வேலை முடிஞ்சதா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, ஒன்று என்னாச்சு, இனிமேல் ஒன்றும் சரியில்லையே, நான் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை, மிரட்டிக்கிட்டு இருக்கோம். மிரட்டி 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 உங்களை க்ளீனாக கொண்டு வந்து வேலை வாங்கிடும். இது என்ன பண்ணிடும், நல்லா கவனிங்க, உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, சிபிஎல் இறங்கி எல்லாமே செஞ்சிடறது, கிளாஸ் பீப்புள் லீடர்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. இதை பார்த்துக்கோ, நீ தான் செய்யணும், எது வந்தாலும் நான் உன்னை தான் கேட்பேன், யூ ஆர் த ஆன்சரபிள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்கள் இப்போது சிம்ம உத்திரமா கன்னி உத்திரமா, உங்களுடைய ஆக்டிவிட்டியில் நான் சொல்லிடுவேன். இந்த உத்தரம் வந்து சிம்ம உத்தரம், இல்லை இது கன்னி உத்தரம். இந்த கன்னி உத்தரம் என்ன பண்ணுன்னா ரொம்ப டேகெல்லாம், இது ஒரு 4 பேர்த்த கூப்பிடும், இங்கே வாங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, சூப்பர் ப்ராஜெக்ட்டு, இதில் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யணும், எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்தானம் கொடுக்கணும், டைலாக்லாம் பேசுவோம். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த போர்ஷன் உனக்கு கொடுத்துட்றேன், இது நீ பார்த்துக்கோ, இது நீ எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு ரிசல்ட் வரணும். நல்லா கவனிங்க, இன்றைக்கி சிஸ்டம் ஐடி இதில் வந்து டிஎல்ஆர் இருக்காங்க இல்லையா, டீம் லீடரு, மோஸ்ட்லி பாருங்கள் கன்னி உத்தரத்தோடு சம்மந்தத்தில் இருப்பாங்க. எங்கேயாவது இருந்து சனீஸ்வர பகவான் அந்த உத்தரத்தை பார்த்துட்ருப்பார், எங்கேயாவது இருந்து குரு பகவான் பார்த்துட்ருப்பார், எங்கேயாவது இருந்து செவ்வாய் பகவான் பார்த்துட்ருப்பார். அவங்க கன்னி ராசி காலியாக இருக்கும். நல்ல நேயர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆவார், நான் கன்னி ராசியே இல்லையே, கன்னியில் உத்தரம்லாம் எனக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு இந்த கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்துட்டா அழகாக 5 பேத்துக்கு 6 பேத்துக்கு பிரித்து கொடுத்துருவேன், கடற்கரை வேலை முடிஞ்சிடும், டக்குன்னு ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் மேலே கொடுத்துட்டு வந்துடுவேன். மேலே இருக்கவங்களுக்கு என்ன ரிசல்ட் வரணும், நீ செஞ்சியா, நீ 4 பேத்துக்கு பிரித்து கொடுத்தியா, அதெல்லாம் மேட்ரு. எனக்கு ரிசல்ட் வரணும், டைமிங்காக வரணும். அதானங்கம்மா. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேயர் கூட கன்னி ராசியில் கிரகங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய அவர் கூட சற்று யோசிக்கலாம், எனக்கு அப்படி கன்னியில் உத்தரத்தில் ஒன்றுமே இல்லையே. நிச்சயம் பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் எங்கேயாவதும் ஒரு கிரகம் இருந்து கன்னியில் உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதமோ 3ஆம் பாதத்தையோ 4ஆம் பாதத்தையோ பார்வை செய்யும் என்றால், அந்த கன்னியில் இருக்கும் உத்தர நட்சத்திரத்தின் 2ஆம் பாதமோ 3ஆம் பாதமோ 4ஆம் பாதமோ தூண்டப்படுகிறது, செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த இடத்துல இந்த உத்தரம் 1 2 3 கிரகமா நட்சத்திரமா, நட்சத்திரம். அப்போ நட்சத்திரத்துக்கு கேரக்டர் இருக்குது, சரிங்களா. அந்த நட்சத்திரத்தை யார் பார்த்தாங்கங்கிறது இல்லை, ஒருத்தர் பார்த்தாலே போதும். சார் உத்தரத்தை வந்து சனி பார்த்துட்டாரு, உத்தரத்தை குரு யாரோ ஒருத்தர் பார்த்துட்டார் இல்லையா. அப்போ அந்த உத்தரம் 2ஆம் பாதத்தையோ 3ஆம் பாதத்தையோ 4ஆம் பாதத்தையோ ஒரு கிரகம் பார்த்துருச்சு இல்லையா, அந்த நட்சத்திரத்தை அது ஃபங்க்ஷன் பண்ணிடும், ட்ரிகர் பண்ணிடும், செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லணும். ஆக உத்தர நட்சத்திரம் சூரியனோடது, 2 வீட்டில் இருக்குது, ஒன்று சிம்மம், இன்னொன்று என்னது கன்னி. சிம்மம் என்பது உத்தரம் தனக்கு தரப்பட்ட ஒரு பணியை இறங்கி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட தானே அந்த அமைப்பில் தன்னை மாற்றிடும். முழுக்க முழுக்க அந்த சிந்தனை, அந்த செயல்பாடு அதிலேயே இருப்பாங்க. ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஓகே அப்படின்னா தான் இவங்க தான் நிலைப்பாட்டுக்கு வருவாங்க, சரிங்களா. கன்னி அப்படி இல்லை, அழகாக சாமர்த்தியமாக என்ன பண்ணுன்னா 4 பேருக்கு அதை ஷேர் பண்ணி கொடுத்து அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸாக முடிச்சு கொடுத்து. ஒரு 2 டிஃப்ரென்ஷியேட், அவங்க ஹார்ட் ஒர்க்கு, இவங்க ஸ்மார்ட் ஒர்க்கு, தட்ஸ் ஆல், சரிங்களா. ஆனால் நட்சத்திரம் ஒன்று தான், அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து அந்த நட்சத்திரத்தை கேரக்டர் மாறும், அந்த மாதிரி சொல்லணும், சரிங்களா. 2 பேருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும். இவங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க, அவங்க வேலை வாங்குவாங்க. இது வந்து உத்தரத்தோடைய தன்மை. உத்திராடம் நம்ம நல்ல நட்சத்திரம், தனுசுவிலும் மகரத்திலும் இருக்குது, சரிங்களா. தனுசு உத்திராடம் அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நிலையில் இறங்கி வராது, சரிங்களா. நிலையில் இறங்கி வரவே வராது. மகர உத்திராடம் எவ்வளவு கீழே இறங்க முடியுமோ அவ்வளோ கீழே இறங்கும்.
அது இறங்கணுங்கிற அவசியம் இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது இறங்கணுங்கிற அவசியம் இருக்காது, இறங்கி வேலை பார்க்கும். மகர உத்திராடம். என்னுடைய இனிய நண்பர் ஒருவர் இருக்கார். நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவேன். நான் ஆர்கனைசர் தான், எக்ஸிக்யூட்டிவும் அவர் தான். விடிய விடிய நிற்பாருங்கம்மா. மகர உத்திராடம். ஆச்சரியப்படுவேன். நான் ஒரு 10:30 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு நான் போய் படுத்து தூங்கிடுவேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து வெளியில் ஒரு ஊரில் நடக்குது. நாங்கள் மக்களுடைய ஒரு நலனுக்காக ஒரு மண்டபமே புக் பண்ணியிருக்கிறோம், இப்படி வச்சுக்கலாமே. விடிய விடிய மக்கள் வருவாங்க. இவர் விடிய விடிய உட்காந்துருந்து அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. நான் 10:10 போய் படுத்துருவேன். 5:15 தான் காலையில் எழுந்திரிச்சு, நீங்கள் என்ன சார் ஒரு 2 ஹவர்ஸாக ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா? விடிய விடிய தூங்கலை. மகர உத்திராடவர், மகர ராசி உத்திராட நட்சத்திரம். அப்போ தனுசு உத்திராடம், மகர உத்திராடம். தனுசு உத்திராடம் இறங்காது. நான் உத்திராடம் இல்லை, தனுசு உத்திராடம் இல்லை. நான் பொதுவாக தனுசு உத்திராடத்துக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்ய சொல்லுங்கள், அது அப்படியே கொஞ்சம் மழுப்பிட்டு போயிடும். இதில் நம்மளால் ஆகாது, நம்ம கிரேடுக்கு இது ஆகாது அப்படின்னு போயிடும். வேலையை செய்யவே மாட்டாங்க. செய்வாங்க, அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் வேறு வழியே இல்லைன்னு செய்வாங்க. இவங்க இன்ட்ரெஸ்டடாக இறங்குவாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. மகர தனுசு உத்திராட வேலையாக பார்க்காதான்னு கேட்குது. வேலை பார்க்கும், சில நேரத்தில் முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிடும். மகர உத்திராடம் நான் இருக்கேன், ஏங்க கவலைப்படுறீங்க? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் இருக்கேன் சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் போகணுன்னு ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் இந்த சீனுக்கே வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இப்படி பல இடங்களில், ஒரு இடம் இல்லை 2 இடம் இல்லை, பல இடங்களில் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு எனக்கு. அது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்ன சார் 1.5 நாள் தூங்கலை, எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறீங்களோ? இறங்கியாச்சு சார், அப்புறம் முடிச்சாகணும் இல்லையா அப்படின்பது. அப்போ அது வியக்கத்தக்க அமைப்பில் வந்து அது உண்மைங்கிறத நிரூபிக்குது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் நிற்கிது. அது அந்த நட்சத்திரத்தை வந்து ஏக்குது, இன்டியூஸ் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. அவர் உத்திராடம் 3ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நாமல 2 உத்திராடம் 3 தான். அவர் உத்திராடம் 3ஆம் பாதம், மகரம். அப்போ உழைப்பே உயர்வு தரும் என்ற சிந்தனை கொண்டது மகர உத்திராடம். போதனை செய்வது, போதிப்பது, வழிகாட்டியாக திகழ்வது, இதன் மூலமாக உயர்வு பெறலாம் என சொல்லி சிந்தனை இருப்பது தனுசு உத்திராடம். இவங்க ஒரு ஸ்டேஜில் நின்று போதனை பண்ணுவாங்க, வழிகாட்டுவாங்க, இறங்கிலாம் வரமாட்டாங்க. அது அப்படி இல்லை, எந்த நேரமும் உழைப்பதற்கு தயாராக நிற்கும். எதுங்க? மகர உத்திராடம். 2மே உத்திராடம் தான், சூரியனோடது தான். இந்த உத்திராடம் தனுசில் இருக்குது, அந்த உத்திராடம் மகரத்தில் இருக்குது. அப்போ அந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு செட்டன் லிமிட்டுக்கு கீழே இவங்க தனுசு உத்திராடம் வரமாட்டாங்க. வேறு வழியே இல்லை. இப்போ அந்த வேலை செஞ்சாங்கன்னா கூட எவ்வளவு சீக்கிரமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாங்கிற சிந்தனை தான் இருக்கும். இப்படி பேசலாமா? ஒரு கன்சர்ன், ஒரு கம்பெனியில் 2 உத்திராடம் போய் வேலைக்கு சேருது. ஒன்று வந்து தனுசு உத்திராடம், இன்னொன்று மகர உத்திராடம். வேலை பார்த்துருக்காங்க, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. திடீர்னு மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு அவங்க ஒரு வேலை கொடுப்பாங்க. உடனே இந்த தனுசு உத்திராடம் பார்க்கும், இந்த வேலை எப்படி நம்ம செய்கிறது? ஆஹா, இது வந்து நமக்கு ஆகாது. நம்ம யார், நம்ம கணம் என்ன, நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன, இந்த வேலையை நம்ம செய்ய முடியாதுன்ட்டு எவ்வளோ சீக்கிரமாக அந்த கன்சர்ன் விட்டு வெளியேற முடியுமோ வெளியேறிடும். இல்லைனா யாரை பார்த்து பேசி என்ன செஞ்சு என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கும். மகரம் அப்படி இல்லை, மறுநாள் காலம் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கும், டக்குன்னு இறங்கிடுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அந்த வேலை செய்யுங்கிற அவசியம் இல்லை. உழைக்கணும், உழைக்க சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க, செய்வோம். இல்லைன்னு இருக்குது, அப்படிலாம் கிடையாது, தாராளமாக செய்யலாம். அப்படி இறங்கிரும். இது களம் இறங்காது. பாருங்கள், ஒரு உத்திராடமே இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அப்போ கார்த்திகைன்னா அவங்க டயட்டில் வந்து பிரச்சனையை பண்ணி விட்டுருவாங்க. மேஷக்கார்த்திகை கரெக்டாக டயட்டை கரெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சிடும். ரிஷபகார்த்திகை எல்லாத்தையும் குழப்பி, தானும் குழப்பி, சாப்பிடக்கூடாதுலாம் சாப்பிட்டு நல்லா இன்னும் 2-3 வியாதியை வாங்கி பெரிய டார்ச்சர் பண்ணி விட்ருவோம். ஸோ ரிஷபகார்த்திகை ஷுட் பி ஹேண்டில் வித் மச் கேர். மேஷக்கார்த்திகைக்கு அட்வைஸ் பண்ணிட்டா போதும், அதுதான் மேட்ரு, அதுதான் சப்ஜெக்ட்டு. சரிங்களா? அங்கே உத்தரத்துக்கு போனீங்கன்னா சிம்ம உத்தரம் அந்த கேரக்டராக அவங்களே மாறிடுவாங்க. அவங்களே மாறி அவங்களே தன்னை என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருந்து அதை கரெக்டாக ஒரு உருவம் கொடுத்து ஓகே பண்ணிடுவாங்க. இது என்ன ஸ்மார்ட் ஒர்க்? நீங்கள் சொன்னீங்களா ஸ்மார்ட் ஒர்க்கு, ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடும்.
ப்ராஜெக்ட் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. உழைப்பு இவங்களோடது 20 விழுக்காடுகள் தான். வேலை வாங்க தெரிஞ்சவங்க. வேலை வாங்க தெரிஞ்சவங்க கன்னி உத்தரம், அழகாக சொல்லலாம். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இவங்களாம் வேணும்.